வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேலைகள் 100 கவுண்ட்ஸ் 6.2 மீட்டர்ஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸோடு வந்திருக்கிற செட்டிநாடு பருத்தி சேலைகள். ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ். கலர் சார்ட்டுமே ரொம்பவே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நடுவில் பிளெயினாக இருக்குது அந்த கலர், மேலேயும் கீழேயும் சரி பார்டர் வருது. அதனால் இன்னும் அது பிரைட்டாக தெரியுது பார்க்குறதுக்கு. ரொம்பவே லுக் அழகாக இருக்குது. இதே பார்டர் அப்படியே உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடும் ஃபுல்லாக. முந்தானை முந்தி பல்லுவில் லைன் வரும், சீர் பல்லுன்னு சொல்லுவாங்க. அதை சுங்கோடையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. கட்டி அதை ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாடி ஃபுல்லாகவே பிளெயினாக வந்துடும் சாரி. இந்த பார்டர் உங்களுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக எடுப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடி கலரோட இந்த பார்டர் கலர் நீ கட்டுறப்போ மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ கட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கலர் கான்ட்ராஸ்ட். ஒவ்வொரு ஃபோட்டோவாக பொறுமையாக நல்ல பிரைட்னஸ் வச்சு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். எங்களுக்குமே நீங்கள் எடுத்து அனுப்புகிறப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா தான் நல்லா சாரீ நமக்கும் அதை ஈஸியாக கொஞ்சம் உங்களுக்கு பிக் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப மினிமைஸ் பண்ணி நிறைய பேர் எடுத்து அனுப்புகிறீங்க. அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்னால அதை பெருசும் பண்ண முடியாது. நல்லா ஃபுல் பிக் ஸ்க்ரீனில் வச்சு நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். சேலைகள் நார்மல் வாஷ் தான், ஈஸி மெயின்டெனன்ஸ். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. எத்தனை தடவை வேணாலும் அலசி எடுத்து காய போடலாம். வெயிலில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப அடிக்கிற வெயிலில் காய போட்டுறாது. ஒன்று ஏர்லி மார்னிங் போடுங்க, இல்லை நைட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வசதியில் மொட்டை மாலில் தான் காய போடுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஈவினிங் டயத்தில் காய போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் இதுவாகிடும், கலர் போயிடும். அப்புறம் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், சாயம் போகாது. கட்டிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சம்மருக்குலாம் ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இச்சிங்லாம் இருக்காது, வேர்வையை உறிஞ்சிக்கும். நம்ம நாட்டில் விளையிற பருத்தி பஞ்சிலிருந்து இயற்கையான முறையில் தயாரிக்கிற இந்த சேலைகளை எல்லாருமே கட்டி பயன்படுத்துங்க. எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களும் வியர் பண்ணலாம். காலேஜ் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருமே கட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் வியர், டெய்லி வியர் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, பெர்சனலைஸில் போட்டுருங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க், சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். ரீசெலர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க. அதிலே டெய்லி அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் அனுப்புங்க. அவைலபிள் செக் பண்ணிவிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரில் நாங்கள் ஜிபே நம்பர் தருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். நல்லா ஸ்க்ரீனில் நல்ல பிரைட்னஸ் வச்சு கலர் டிசைன்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கோ அந்த சேலையை அனுப்புங்க. இப்போ தான் புதுசாக எங்கள் சேனலுக்கு வரீங்க, எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய 2 வீடியோ, ஆன்லைனில் சேலைகள் வாங்கலாமா அப்படின்னு இப்போ தான் ரீசெண்டாக கொடுத்தோம் ஒரு வீடியோ, சேலைகள் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் அதில். அதை பார்த்தீங்கன்னா புதுசாக ஆன்லைனில் இப்போ தான் பர்ச்சேஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்றவங்களுக்கு தான் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறோம். தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள்.
அது போக காட்டன் சாரீ இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டுறோம், இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியாது, எப்படி அலசணும்னு தெரியாது, சாயம் போகுமான்னு 1008 கொஸ்டின் சொல்லி கேட்பீங்க. அது எல்லாத்துக்கும் விடை காட்டன் சாரீஸ் எப்படி பராமரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது போக பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும், கொரியர் எப்பொழுது வரும் அப்படின்னு தனித்தனியாக தமிழ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோலாம் பார்த்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. நேரில் ஆஃப் ஷேட் கம்மியாக தான் தெரியும். சில்க் சாரீஸ், மற்ற டோலா சில்க், பாலிஸ்டர் இந்த மாதிரி சாரீனா இதில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு நேரில் தெரியும், ஷைனிங்காக இருக்கும். காட்டன் சாரீஸ் நம்ம டெய்லி வீட்டில் காட்டன் நைட்டி யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறோம், காட்டன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஃபோட்டோவில் எப்படி இருக்கும், நேரில் எப்படி இருக்கும், அதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. நேரில் பார்க்குறப்போ ஆஃப் ஷேட் கலர் கம்மியாக தான் தெரியும். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் இதே கலர் அப்படியே தான் வரும். அந்த ஷைனிங் மட்டும் கம்மியாக தெரியும் நமக்கு நேரில் பார்க்குறப்போ. ஃபஸ்ட் டைம் காட்டன் சாரீ வாங்குறவங்களாம் நீங்கள் ஒன்று வாங்கி பார்த்துட்டு லோ பட்ஜெட்டில் ஒன்று வாங்கி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் ஹை பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். பார்சல் கைக்கு வந்தோன்னா கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுக்கணும். இதே சேலை அப்படியே வந்து அதுக்கப்புறமா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க, யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. அதனால் சேலைகளை செலக்ட் பண்ணுறப்பவே ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். மற்ற காமர்ஸ் தளங்கள் மாதிரி இது கிடையாது. இது ரொம்ப தூரத்தில் இருந்து சேலைகள் வந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி நம்ம அதை அனுப்பிச்சு அதுக்கப்புறமா தான் திருப்பி அதை மாற்ற முடியும். அதுக்காக தான் ரொம்ப கவனமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கவனத்தில் வச்சுக்கோங்க, கரெக்டாக பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சளவு நாங்களும் கரெக்டாக பண்ணுவோம். ஏதோ தப்பி தவறி மிஸ்டேக் நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுப்போம். திருப்பி அனுப்புறதுக்கான கொரியர் செலவை நாங்கள் ஏற்றுப்போம். இந்தியா போஸ்ட் மட்டும்தான் அவைலபிள் அந்த ஊருக்கு. அதனால தான் நாங்கள் இவ்வளவும் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் நினச்சா எதுவுமே சொல்லாமல் அப்படியே நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போகலாம். எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. உங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். யாரோட பணமும் இங்கே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ₹1 கூட இழந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அப்படி மாறி வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பி அனுப்புகிற கொரியர் சார்ஜை நான் ஏற்றுப்பேன். தயாரிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு இதுக்கெலாம் ஃபெசிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆன்லைனுக்கு வாங்க. நம்ம கடையில் நேரில் போய் வாங்குற மாதிரி கிடையாது ஆன்லைன். ஆன்லைனில் ரொம்ப நம்ம கவனமாக தான் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி சேலைகள் ஆர்டர் பண்ணுறப்போ 1 ஹவருக்கு முன்னாடி பண்ண தெரிஞ்சவங்க ப்ராப்ளம் இல்லை, பண்ண தெரியாதவங்க உங்கள் வீட்டில் பெர்மிஷன் கேட்டுட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட அவைலபிள் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி கேட்டுட்டு நாளைக்கு வாங்குகிறோம் எடுத்து வைங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியாது. என்கிட்ட சேலைகள் இல்லை, தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது. அது கடை, அங்கேயும் நான் நேரில் போய் நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போது அவங்க கேட்குறப்போ கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் சேல் ஆகணுன்றதான் பார்ப்பாங்க. அதனால் 1 ஹவருக்கு முன்னாடி அவைலபிள் செக் பண்ணுங்கள். அவைலபிள்னு சொன்னதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும். அவைலபிள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வாட்டு காலையில் போயிட்டு நைட்டு வந்து திருப்பி அதே சேலையை கேட்டிங்கன்னா இருக்காது. இது தறியில் வர சேலைகள், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மூவ் ஆகிட்டே இருக்கும்.